ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லெமன் பெப்பர் சிக்கன். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாங்க. ஏன்னா மெயினாக இதில் தக்காளி, வெங்காயம், மசாலான்னு எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம். வாங்க இந்த லெமன் பெப்பர் சிக்கனை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு 5 லெக் பீஸ் போல் எடுத்திருக்கேன். இது ஒரு 600 கிராம் போல் வரும். நான் இதுக்கு லெக் பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, லெக் பீஸ்ன்றதுனால நடுப்புற வந்து ஒரு 2-3 கீரல் போட்டிருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இதில் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் போல் இதோட ஜூஸ் வரும். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு போல் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது. 500 கிராம்லேருந்து 600 கிராம் சிக்கனுக்கு வந்து இந்த 1/2 கப்பு போல் தயிர் வந்து சரியாக இருக்கும். இது கூடவே நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். லெக் பீஸில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சந்திலெல்லாம் இந்த கொத்தமல்லி வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே இறங்கும். இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நல்லா சாஃப்டாகும். எப்போவுமே வந்து லெக் பீஸில் எது பண்ணாலுமே சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் இந்த டிஷ்ஷுக்கு இந்த லெக் பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே போலவே எல்லாமே உள்ள கொத்தமல்லி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இதுக்கப்புறம் ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதில் அடிஷ்னலாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கலாம். இதை ஸ்டார்டிங்கே ஏன் சேர்க்கலன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்த பொருளோட ஃப்ளேவர் எல்லாம் சிக்கனில் இறங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இதுக்கு நிறைய தேவைப்படாது. எண்ணெய் சூடானதும் இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையோ ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் பொரியும் போது தான் இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எண்ணெயில் இறங்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு மிளகுத்தூளும் பச்சை மிளகாயோட காரமும் 2 சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ஒரு 2-3 செகண்ட் போல் நல்லா வதக்கிடுங்க. இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எந்த மசாலாவும் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டிஷ்ஷை செய்யலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் நிறைய வெரைட்டி பண்ணலாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனில். அதே போலவே இதே மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பீஸுமே சேர்த்துட்டு அதில் இருக்கிற கிரேவியும் வந்து சேர்த்துருங்க. இதில் தக்காளி, வெங்காயம் நம்ம சேர்க்காதனால இந்த கிரேவி மட்டும்தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதில் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கனால அந்த கிரேவியோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போது எல்லா பீஸுமே நம்ம வந்து திருப்பிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். லெக் பீஸுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே திருப்பிட்டேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே வந்து கிரேவி ட்ரையாக இருக்குது. பார்க்க வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். இது அடிப்பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். கரெக்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடிப்பிடிச்சிச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறும். இது ட்ரை ஆகிறதுனால பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டும். அது மட்டும் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மறுபடியும் வந்து எல்லா பீஸுமே வந்து நம்ம திருப்பிடலாம். இதில் வந்து லைட்டாக வந்து இந்த ப்ரௌனிஷ் கலர் வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது டார்க்காக வந்தாலும் பரவாயில்லைங்க. இது தீஞ்சிடுச்சின்னு நினைக்காதீங்க. அந்த போர்ஷனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே திருப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக டேஸ்டியாக வேணுன்றதுனால நம்ம இப்போ இதில் அடிஷ்னலாக ஒன்று சேர்க்க போகிறோம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
1/2 கப்பு போல் தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு வந்து அடிஷ்னலாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்க்கறதுனால சிக்கன் வந்து இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கன் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இதை மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவரை வந்து அதிகப்படுத்த வேண்டாம். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒருவேளை உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்க வேண்டாம்னா இதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்க பாருங்கள், அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துடலாம். நான் இந்த 2 விதமாகவும் செய்வேன். ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம். எப்போவும் ரெகுலராக செய்கிற டேஸ்ட் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நம்ம பிளேட்டில் வச்சிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை தூவிடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.